இங்கே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு இருப்பாரு. அப்போது நம்ம உட்கார சீட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை நெசுக்க பார்ப்பாரு. எவ்வளவோ முட்டு கொடுத்தா அவரால் நெசுக்க முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கம்பியெல்லாம் அசால்ட்டாக நெசுக்கிடுவார். எவ்வளவோ டம் கொடுத்து நசுக்கி பார்க்குறாரு. அப்போ நசுக்க முடியல. சரிடா சாமி நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு அமைதியாக பஸ்ஸோட கண்ணாடியில் சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருப்பார். திடீர்னு ஏதோ ஒரு அலைய ஆரம்பிக்கும். பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்போது உள்ளே இருந்த எல்லாருக்குமே பயங்கரமாக காயப்பட்டு இருக்கும். அப்போது ஒரு குழந்தை மாட்டிட்டு இருக்கும். உள்ள குழந்தையோட அம்மாவுக்கு பயங்கரமாக அடிபட்டு இருக்கும். அப்போது அந்த சீட்டை பிடுங்கினாதான் அவங்கள காப்பாற்றுற நிலைமையில் இருக்கும்போது அப்போது ஒரு மாத்திரை ஞாபகம் வருது. அந்த மாத்திரையை போட்ட உடனே திடீர்னு அவருக்கு ஏதோ ஆக ஆரம்பிக்குது. அப்போது ஒரு கோபத்தில் அதை பிடிச்சி இழுக்கும் பொழுது சீட்டு போல்டு எல்லாம் தெரிச்சு அந்த சீட்டை தூக்கி அடிப்பான். அப்புறம் அந்த லேடியும் அந்த குழந்தையும் காப்பாற்றிட்டு வெளியே வரதை இங்கே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துடுறாங்க. காப்பாற்றிட்டு அந்த திடீர்னு அந்த பஸ்ஸை பார்த்து ஓடுவான். அதுக்குள்ளே அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளோட அவனோட காசு இருக்கும். அந்த காசு எல்லாமே அந்த பிளாஸ்ட்டில் தெரிச்சு அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்கும். இவனை பார்த்து எல்லாருமே அந்த பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவனோட கவலை பார்த்தீங்கன்னா அந்த காசு போனது தான். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு குடிச்சிட்டு இருப்பான். உடனே இவன் பக்கத்தில் இருக்க டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையும் அந்த லேடியை காப்பாற்றினது செய்தியில் போட்டு வைரல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த லேடியை அந்த குழந்தைய காப்பாற்றினவங்களுக்கு பரிசு தரேன்னு சொன்ன உடனே இவனும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த குழந்தைய அவங்களே காப்பாற்றின நான் தான் சொல்லிட்டு அந்த கரியை பூசிட்டு நின்று இருப்பான். உடனே அவன் பக்கத்தில் இன்னொருத்தனும் கரியை பூசிட்டு வந்து நின்று இருப்பான். உடனே அந்த போலீஸ்காரும் டென்ஷன் ஆகி உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அப்படி பாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவனையும் காட்டுவான். இவனும் போங்கடா சாமி எனக்கு பணமே வேணான்னு சொல்லிட்டு சோகத்தில் வீட்டுக்கு போயிடுவான்.